திரை கண்ணோட்டம் மூலமாக 7 மொழிகளில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம், சிங்களம் போன்ற மொழிகளில் 1330 குரலிலும் மொழிபெயர்த்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் வடிவேல் சிவா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழகத்துடைய வாழ்வினுடைய கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்றத்தில் மிகுந்த சிறப்போடு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் குரலாக பொதுமக்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பிற்கிற அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களே, தொழிலாளர்களின் பாதுகாவலராக தொடர்ந்து நமது ஆட்சிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கூடிய தமிழ்நாடு கட்டுமான தொழிற்சங்கத்துடைய தலைவர் அண்ணன் திரு பொன்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா திரு விஜிபி சந்தோஷம் அவர்களே, திரைத்துறையினை சார்ந்த அன்பு சகோதரர் பெரியவர் ஐயா ராஜன் அவர்களே, இயக்குனர் பேரரசு அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிறு திரைப்பட சங்கத்தினுடைய தயாரிப்பாளர்களை பாதுகாப்பாக இருந்தக்கூடிய அன்பு சகோதரர் விஐபி அன்பு அவர்களே, மற்றும் அறிஞர் பெருமக்களே, பொருளர்களே, தமிழ் சமுதாயத்தை சார்ந்த நல்லுள்ளங்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் தொகுதியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் வடிவேல் அவர்கள் நல்லா நினைவிற்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு மொட்டை மாடியில் வச்சு இந்த திருக்குறளுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு மொட்டை மாடியில் வச்சு ஒரு நிகழ்ச்சியை பண்ணி இன்னைக்கு பார்த்துருப்போம். தமிழ்நாட்டிற்கு, தமிழ் சமூகத்திற்கு பல்வேறு பெருமைகள் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பெருமைக்கும் ஒவ்வொருவர்கள் உரிமை கொண்டாடுவார்கள். ஆனால் இனம், ஜாதி, மதம், மொழி அனைத்தையும் கடந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் நம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கக்கூடியது நம் திருக்குறள். அது எந்த அளவுக்கு ஒரு எளிமையாக மக்கள் மத்தியில் போய் சேர்க்கக்கூடிய விஷயமாக இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சிகள் மூலம் உண்மையிலே வாழ்க்கையில் வந்து மனிதர்களும் பல புக்குகளை பேராக படிக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லியும் வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணும்னா 2 வரி இருக்கிற குறள்களை படித்தா போதும். உண்மையிலே அதில் மாற்று கருத்தே கிடையாது. பேசுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு மேடை பேச்சு வருமா இல்லை இந்த பொது வாழ்க்கைக்கு வரும்னா அரசியலுக்கு வரும்னா எனக்கு தெரியாது. நான் 7th படிக்கும்போது திருக்குறள் காம்படிஷன் போயிருந்தேன். ஒரே சின்ன விஷயம்தான், 10 குறளை படித்து ஒப்பிக்கணும் மேடையில். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஏறின முதல் மேடை. வெறும் 5 குறள் தான் சொன்னேன், மீதி குறள் என்னால் சொல்ல முடியல. மேடையில் பதட்டம் வந்துடுச்சு. சரி என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு டக்குன்னு திருக்குறளின் சிறப்புகளோ பெருக்கம் எனக்கு இருக்க நேரமோ சுருக்கம் இன்னும் நாம் பேசினால் நமக்கு ஏற்படும் பிணக்கம் நன்றி கூறி விடைபெரிய வணக்கம் சொல்லி முடிச்சிட்டேன். அது மாதிரி எனக்கு இந்த அரசியல் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு அடித்தள மேடையாக இருந்தது திருக்குறள் தான். இன்னைக்கு அந்த திருக்குறளை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் மாண்பு முதலமைச்சரிடம் பள்ளி மாணவர்களிடையே இது எப்படி போய் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ரைம்ஸ் மூலம் பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதையெல்லாம் முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள்ல பல எடுத்துரைத்து பேசினாலும் இதை முன்னெடுக்கக்கூடியவர்கள் இவ்வளோ மேடையில் இவ்வளோ விஐபிஸ் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா திருக்குறளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தந்து இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு அதுக்குரிய பொருளாதார செலவு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நமக்கு அத்தனை பேரும் தெரியும். ஆக மிகுந்த சிறப்போடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வடிவேல் சிவா அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் தொகுதியின் சார்பாக வரவேற்று அண்ணன் சினிமா கோரிக்கை சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக துணை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று அதில் என்னென்ன செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ நிச்சயமாக சேர்க்கிறோம். அண்ணன் வடிவேல் சிவா போன்றவர்களுக்கும் கழகம் அரசும் துணை நிற்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.